அன்பானவர்களுக்கு வணக்கம். ஸ்மார்ட் பியர் கதை பகுதிக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு ஒரு கல்வெட்டியை பற்றின கதை தான் பார்க்க போகிறோம். இந்த கதை நான் ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணும் போது கேட்டது. அது நல்லா இருந்ததுனால உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. இன்னைக்கு அந்த கதையை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் பியர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. கதைக்குள்ளே போகலாமா? ஒரு அழகான சின்ன கிராமத்தில் கல் உடைக்கிற ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் சாதாரணமான ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அவருடைய தினசரி வேலையே கல்லெல்லாம் உடைச்சி அதில் செய்கிற பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துட்டு வரது தான். அன்றைக்கி ஒரு நாள் மலையடி வாரத்தில் வழக்கம் போல் கல் உடைச்சிட்டு இருந்தார். திடீர்னு ரொம்ப சோர்வானதுனால கொஞ்ச நேரம் இலைப்பாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மரத்துக்கு கீழே போய் உட்காந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரே யோசனையாகவே இருந்துச்சு. என்னடா அது, நம்மளும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், ஆனால் உழைப்புக்கேற்ற வருமானமே வரமாட்டேங்குது, என்னதான் வாழ்க்கையோ ஒரே வெறுப்பாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே லேசாக கண்ணை செஞ்சாராம். அவர் கண்ணை மூடினதும் அவர் கண்ணு முன்னாடி ஒரு விசித்திரமான வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சத்துலேருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. அது என்னன்னா, உன் வாழ்க்கையில் நீ என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறியோ நீ அதுவாகவே மாறலாம், உனக்கு அந்த வரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டுச்சு. நம்ம அந்த சினிமாலெலாம் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு சக்தி வந்ததுன்னா அது ஒரு வெளிச்சம் மாதிரி வரும், அது சில வரத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி தான் அவரோட வாழ்க்கையிலையும் இப்போ நடந்துச்சு. அது கேட்டதுமே இவருக்கு திடீர்னு தூக்கி வாரி போட்டுச்சு. உடனே கண்ணை முழிச்சு பார்த்தாரு. அவருக்கு எதிர்க்க யாருமே இல்லை. ஓ, அப்போ நம்ம கண்டது கனவா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலையை தொடர ஆரம்பிச்சிட்டாரு. அன்னைக்கு வழக்கம் போல் ஒரு வாடிக்கையாளர் கேட்ட பொருளை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனார். அங்கே போய் அந்த வீடை பார்த்ததுமே ஒரே பிரமிச்சு போய் நின்றுட்டார். ஏன்னா அந்த ஊர்லேயே இருக்க பெரிய தொழிலதிபரோட வீடு தான் அது. அதை பார்த்ததுமே இவருக்கு ஒரே ஆசை வந்துருச்சு. நம்மளும் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், இருந்தாலும் நம்ம ரொம்ப ஏழையாக தான் இருக்கோம், வாழ்ந்தா இப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழணும் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ஏக்கத்தோட தன்னோட வீட்டுக்கு திரும்பினார். இவர் தன்னோட வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறமா இவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்துச்சு. அது என்னன்னா, இவருடைய ஏழை வீடு மாறி ஒரு பங்களாவாக இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே இவர் போனதுமே இவருடைய ஆடை அணிகலன் எல்லாமே ஒரு தொழிலதிபருக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே பிரம்மாண்டமாக மாறிடுச்சு. அவருக்கு அப்போ தான் அந்த குரல் கேட்டது ஞாபகம் வந்துச்சு. ஓ, அப்போ நம்ம கேட்டது உண்மைதானோ, கனவில்லையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவருக்கு கிடைச்ச அந்த சொகுசான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார். ரொம்பவே சந்தோஷமாக ஆடம்பரமாக அவர் தன்னோட வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருந்தார். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு அதிகாரி வந்தார். அவரை பார்த்ததுமே அந்த ஊரில் இருக்க எல்லா தொழிலதிபருமே ரொம்பவே பயந்தாங்க. அப்போ இவர் யோசித்தார், நம்ம என்னடா நம்ம வாழ்க்கையை விட தொழிலதிபர் வாழ்க்கை தான் பெருசுன்னு நினச்சோம், ஆனால் இந்த தொழிலதிபர்கள் எல்லாருமே இவரை பார்த்து பயப்படுறாங்களே அப்படின்னு யோசிச்சார். அவர் யாருன்னா, அவர் ஒரு வருமான வரித்துறை அதிகாரி, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சொல்லுவோம் இல்லையா, அவரை பார்த்தோன்னே எல்லா தொழிலதிபருமே ரொம்ப பயந்தாங்க. அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. தொழிலதிபராக இருக்கிறத விட இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்கிறது தான் பெருசுன்னு நினச்சி அவரும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக மாறணும்னு ஆசைப்பட்டு அந்த வாழ்க்கைக்கு மாறிட்டார். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னாலே தொடர்ந்து நிறைய இடத்துக்கு சோதனைக்கு போகணும் இல்லையா, அதே மாதிரியே சுற்றிட்டு இருக்கும்போது அது கோடை காலம்ங்கிறதுனால அவரால் அந்த வெயிலை தாக்கு பிடிக்கவே முடியல. நம்ம சொகுசாக தான் வாழ்கிறோம், இருந்தாலும் இந்த வெயில் நம்மளை ரொம்ப பாடாப்படுத்துது அப்படின்னு நினச்சி, அப்போது உலகத்திலே ரொம்ப பெருசு சூரியனாக தான் இருக்கும், ஒரே ஒரு சூரியன் இந்த உலகத்தில் எல்லாரையுமே ஆட்டி படிக்குது, அப்போது நம்ம இருக்க வாழ்க்கையை விட சூரியன் தான் பெருசு அப்படின்னு நினச்சி நான் சூரியனாக மாறணும் அப்படின்னு வேண்டினார். அவர் வேண்டினதுமே அவர் ஆசைப்பட்ட மாதிரியே சூரியனாக மாறி இந்த உலகம் முழுக்க அதிக வெளிச்சத்தையும் அதே சமயம் அதிக உஷ்ணத்தையும் கொடுத்தார். தன்னோட சக்தியை நினச்சி இந்த உலகத்திலே நம்ம தான் பெரியாள் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் ஒரு மழை மேகம் அந்த சூரியனை மறைக்கிறத பார்த்தார். என்னடா இந்த உலகத்துக்கே நம்ம தான் ஒளி கொடுத்துட்ருக்கோம், நம்மளையே ஒரு ஆள் மறைக்கிறது யார் அப்படின்னு பார்த்து, அப்போ சூரியனாக இருக்கிறத விட மழை மேகமாக இருக்கிறது தான் பெருசுன்னு யோசித்து நானும் மழை மேகமாக மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவரும் மழை மேகமாக மாறிட்டார். அப்போது தன்னோட ஒட்டுமொத்த வலிமையும் பயன்படுத்தி அந்த ஊர் முழுக்க அதிக மழையும் வெள்ளத்தையும் உருவாக்கினார். ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவே கஷ்டத்துலேயும் அதே நேரம் அந்த மழையை திட்டவும் ஆரம்பித்தாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும் போது
அந்த மழை மேகத்தை ஒரு காற்று வந்து ஈஸியாக கலைச்சிருச்சு. அதை பார்த்ததுமே, என்னடா இது, மழை மேகம் தான் பெருசுன்னு நினச்சோம், நம்மளையே ஓட விடுற ஆள் யாருன்னு பார்த்தா அந்த காற்று. அப்போது மேகத்தை விட காற்று தான் பெரிய ஆளுன்னு நினச்சி நான் காற்றா மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அதே மாதிரியே காத்தாவும் மாறி ஊர் முழுக்க புயலை வர வச்சு எல்லா வீட்டோட கூரைகள், அங்கே இருக்க மரங்கள் எல்லாத்தையுமே விழ வச்சு தன்னோட வலிமையை காமிச்சிட்டு இருந்தார். அந்த காத்தால ஊர்ல இருக்க எல்லாமே சேதப்பட்டாலும், அங்க இருக்க மலைக்கு ஒண்ணுமே ஆகல. அத பார்த்ததுமே, காத்தா மாரி எல்லாமே பண்ணிட்டோம். ஆனா இந்த மலை மட்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா நிக்குதேன்னு சொல்லிட்டு, அப்ப இந்த காத்த விட பெருசு மலை தான். அப்ப நான் மலையா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மலையா மாறி கம்பீரமா நின்னுட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரே சந்தோஷம். அப்பாடா! இந்த உலகத்திலேயே நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கை தான் ரொம்பவே பெருசு. ஏன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மலையா மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கம்பீரமா நின்னுட்டு இருந்தாரு. திடீர்னு அவருக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது என்னடான்னு கீழே குனிஞ்சு பார்த்தா, அந்த மலை அடிவாரத்துல ஒரு கல்வெட்டி நின்று அந்த கல்லை உடைச்சிட்டு இருந்தாரு. உடனே இவருக்கு என்னடா இது, மலையா இருந்தா நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினைச்சோம், நம்மளையே ஒரு ஆள் உடைச்சிட்டு இருக்கான். இப்போ மலையை விட அந்த கல் உடைக்கிறவர் தான் பெரியவர். அப்போ நான் அந்த கல்வெட்டியா மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மறுபடியும் அந்த கல்வெட்டியாவே மாறிட்டாரு. அப்பதான் அவருக்கு தோணுச்சு, ச்சே! இத்தன நாளா நம்ம வாழ்க்கையோட அருமைய புரிஞ்சுக்காம விட்டுட்டோமே! நம்ம வாழ்க்கைய விட மத்தவங்களுடைய வாழ்க்கை பெருசுன்னு நெனச்சோம். ஆனா, நம்ம லைஃப்ல நமக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள நம்ம ஏன் பார்க்கல? இனிமே என்னோட வாழ்க்கைய நான் சந்தோஷமா வாழப் போறேன் அப்படின்னு முடிவெடுத்து, அவருடைய கல்வெட்டுற தொழில சந்தோஷமா பார்க்க ஆரம்பிச்சாரு. இந்த கதையில வர மாரி தான். நம்மள நெறைய பேர் நெனைப்போம். நம்ம வாழ்க்கையில இவ்ளோ கஷ்டம் இருக்கே! ச்சே! நம்ம ஏன் அவங்கள மாரி இருக்கக்கூடாது? நம்ம ஏன் பணக்காரனா பொறந்துறக்கூடாது? நமக்கு ஏன் இந்த வாழ்க்கை கிடைச்சிறக்கூடாதுன்னு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணமே, நம்ம லைஃப்ல இவ்ளோ கஷ்டம் இருக்கேன்னு நம்ம அதிகபட்சம் பார்க்கறது மாரி, நம்ம வாழ்க்கையில இருக்க சின்ன சின்ன சந்தோஷங்கள நம்ம பார்க்க மறந்துர்றோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நடந்து போயிட்டு இருக்கவங்களுக்கு, ச்சே! ஒரு சைக்கிள் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணும். சைக்கிள்ல இருக்கவங்களுக்கு, பைக் இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். பைக்ல போறவங்களுக்கு, "ப்பா! என்ன வாழ்க்கைடா! கார்ல போணும்" அப்படின்னு தோணும். ஆனா, இப்ப பெட்ரோல் விக்கிற விலைக்கு கார்ல போறவங்களுக்கு, ச்சே! நடந்தே போயிடலாம்ல அப்படின்னு தோணும். இப்படிதான் எல்லாரோட வாழ்க்கையிலயுமே நம்ம இருக்கிறத விட ஒரு படி மேல ஏதோ ஒண்ணு இருக்குன்ற எண்ணம் இருந்துட்டே இருக்கிறதுனால தான், நம்ம அடுத்தவங்க வாழ்க்கைய பார்த்து நமக்கு அது கிடைக்கலையேன்ற எண்ணமே இருக்கு. நம்ம வாழ்க்கையில இருக்க சின்ன சின்ன சந்தோஷங்கள அனுபவிச்சு பார்க்கும்போது தான் தெரியும், நம்ம வாழ்க்கைய விட வேற யாரு சந்தோஷமா இருந்திருப்பாரா? அப்படின்னு நமக்கு தோணும். எல்லாருக்குமே 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடணும். 5 ஸ்டார் ஹோட்டல்ல பார்க்கும்போது ஒரு ஆசை இருக்கும். இப்படி ஒரு ஹோட்டல்ல சாப்பிட மாட்டோமான்னு. ஆனா ஜோரா மழை பெய்யும்போது, அந்த மழைய ரசிச்சுக்கிட்டு ரோட்டோர டீ கடையில ஒரு டீ குடிக்கும்போது வர சந்தோஷம், அந்த 4 ரூம்ல இல்லங்கிறத நம்ம ரசிச்சு வாழ பழகிட்டோம்னா, நம்ம வாழ்க்கை தாங்க இருக்கிறதுலயே சொர்க்கம். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதைய பத்தின கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஸ்மார்ட் PH சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த கதை பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.